பெரும்பாலும் அரிசி மாவுல தான் அதிர்சத்தை சுடுவாங்க. அதை நம்ம எல்லாருமே சுவைச்சும் பார்த்திருப்போம். ஆனா திணையில சுடுற அதிர்சம் அரிசி மாவு அதிர்சத்தை விட சுவையாவே இருக்கும். திணையில செஞ்சதுனாலேயே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. திணை அதிர்சம் செய்யறதுக்காக 1/2 கிலோ திணைய 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருந்தோம். அதை இப்ப தண்ணியில இருந்து வடிச்சு ஒரு துணி மேல கொட்டி நல்லா காய வச்சிடலாம். கையில இந்த மாதிரி ஒற்ற அளவுக்கு காஞ்சாலே போதுமானது. இப்ப இந்த திணைய உரல்ல போட்டு உலக்கையால நல்லா இடிக்க ஆரம்பிச்சிடலாம். திணைய இப்ப நல்லா நெகு நெகுன்னு இடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அஞ்சு கிராம் சுக்கு, 10 ஏலக்காய் ரெண்டையும் இப்ப அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இப்ப 2 குண்டு வெல்லத்தையும் சின்ன சின்ன கட்டியா உடைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில கொஞ்சம் தண்ணியை ஊத்தி வெல்லத்தை போட்டு சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெரும்பாலும் வெல்லத்துல கல்லும் தூசியும் இருக்கும். அதை பாவா காய்ச்சினதுக்கு அப்புறம் வடிச்சு எடுத்துக்கிறது நல்லது. வெல்லம் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அரைச்சு வச்சிருந்த சுக்கையும் ஏலக்காயவும் சேர்த்துக்கலாம். இப்ப வெள்ளப்பாவு கொதிச்சு சரியான பதத்துக்கு வந்ததும், அதாவது கையால எடுத்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்ததும் இறக்கிடலாம். இப்ப தெனமாவோட இந்த வெள்ளப்பாவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலக்க ஆரம்பிச்சிடலாம். மாவை பாவோட சேர்த்து நல்லா கலக்கிட்டு மாவு காஞ்சி போகாம இருக்க ஒரு தேக்கரண்டி நெய்யை சேர்த்துக்கலாம். மாவை இப்ப ஒரு துணியை போட்டு நல்லா இறுக்கமா கட்டி வச்சிடலாம். சரியா ஒரு நாள் கழிச்சு மாவை எடுக்கும் போது கட்டியா இந்த பதத்துல இருக்கும். இதுதான் அதிர்சம் செய்ய சரியான பதம். எண்ணெயை இப்ப நல்லா காய வச்சு அதிர்சத்தை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்ப மாவை தேவையான அளவு எடுத்து வாழை இலையில தட்டி எண்ணெயில சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப சூடா இருந்தா அதிர்சம் வேகாம கருகி போயிடும். அதுக்கேத்த மாதிரி மிதமான சூட்டுல சுட்டு எடுத்தா மட்டும்தான் அதிர்சம் சரியா வரும். இப்ப நம்ம கலக்கி வச்சிருந்த எல்லா மாவையும் அதிர்சமா சுட்டு எடுத்துக்கலாம். அரிசி மாவுல சுடுற அதிர்சத்தை விட திணையில சுடுற அதிர்சம் அருமையாவே இருந்தது.